Hi dear friends, welcome to RDC channel. RDC means Ravi Drill Class. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா section formation drill and pattern formation drill. Section formation and pattern formation வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான லெசன்ஸ் எல்லாம் இன்னும் நம்ம போட்டுட்டே இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். செக்ஷன் ஃபார்மேஷன் அண்ட் பிளாட்டன் ஃபார்மேஷன் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? நம்ம முன்னவே சொல்லியிருக்கோம், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ட்ரில்ல ட்ரில் ரெண்டு வகையான ட்ரில் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஒன்னு ஓப்பன் ட்ரில், அதாவது லடாய்க்க மைதானம் ஃபீல்டு ஏரியாவில் பண்றது. இன்னொன்னு வந்து க்ளோஸ் ட்ரில், ட்ரைனிங் தோரான் பண்றது. இந்த செக்ஷன் ஃபார்மேஷன் ட்ரில்லும் பிளாட்டன் ஃபார்மேஷன் ட்ரில் இதெல்லாம் எங்க நடக்குன்னா மெயின் லடாய்க்கா மைதானமே. லடாய்க்கா மைதானமேன்னு சொல்லியாச்சு. இப்ப லடாய்க்கா மைதானம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். போர்க்களம். போர்க்களம் நம்ம வந்து போர்க்களத்தை பத்தி இதிகாசத்துல கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ராமாயணம், மகாபாரதம் என்ற இதிகாசத்துல எல்லாம் ரெண்டு டீம் இருக்கும். மகாபாரதத்துல வந்துட்டு ஒன்னு கௌரவர்கள், இன்னும் பாண்டவர்கள். அதே மாதிரி ராமாயணத்துல வந்துட்டு ஒரு ராமன், இன்னொன்னு ராவணன். இந்த மாதிரி ரெண்டு டீமுக்கு இடையில சண்டை நடக்கும். சண்டை நடக்கிற அந்த இடத்துக்கு பேர் தான் போர்க்களம். பட் அந்த இதிகாசத்துல என்னன்னா ஒரு லீகல் அக்ரிமெண்டோட சண்டை நடக்கும். ஒரே இடத்துல தான் நடக்கும். டைம் டு டைம் காலையில 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஈவினிங் 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுதான் இன்னும் ஆர்மியில நம்ம காலையில ரெவல்லி அண்ட் ஈவினிங் ரெட்ரீட் நம்மளுடைய டேவை ஸ்டார்ட் பண்றதும் டேவை க்ளோஸ் பண்ற ஃபார்மாலிட்டிஸ் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த காலத்துல அப்படி லீகல் அக்ரிமெண்டோட இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தோட லடாய்க்கா மைதான் எப்படி இருக்குன்னா ரெண்டு வகையா தான் இருக்கு. ஒன்னு, நம்ம எதிரி நாட்டோட இடத்துல போய் டிப்ளாய்ட் ஆயிட்டு அவங்க அவங்களுடைய இடத்த ரீகப்சர் பண்றதுக்கு நம்ம மேல அட்டாக் பண்ண வரலாம். இல்ல நம்ம அவங்களுடைய இடத்த நம்ம பவுண்டரிக்குள்ள வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது என்னன்னா, ஏற்கனவே அவங்க நம்மளுடைய இடத்துக்கு வந்திருக்கலாம். அவங்கள நம்ம இடத்துல இருந்து மறுபடியும் அவங்க இடத்துக்கு துரத்துறதுக்கு நம்ம இங்க இருந்து போயிட்டு அவங்க மேல அட்டாக் பண்ணலாம். இந்த மாதிரிதான் இன்றைய சூழ்நிலையில லடாய்ன்றது நடக்குது. போர்க்களம்ன்றது அந்த மாதிரிதான் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி போர்க்களத்துல நாம இந்த வகையான செக்ஷன் ஃபார்மேஷன் ட்ரில்லர் எல்லாம் யூஸ் பண்ணி இடத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணாதான் நமக்கு தேவையான சக்சஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ செக்ஷன் ஃபார்மேஷன் ட்ரில், பிளாட்டன் ஃபார்மேஷன் ட்ரில் இது நம்ம பிளான் பண்றதுக்கு முன்னாடி தியான்மே ரெக்கனேவால பாத்தி, அதாவது என்ன நம்ம மனசுல வச்சுட்டு பிளான் பண்ணணும். எந்த ஒரு வேலையும் வடிவேல் சொல்ற மாதிரி பிளான் பண்ணாம செய்யக்கூடாது. பிளான் பண்ணி பண்ற போது மினிமம் ஃபெயிலியரை கொடுக்குது, இருந்தாலும் மேக்சிமம் நம்ம சக்சஸை அச்சீவ் பண்றோம். அப்படி இருக்கிற போது இந்த செக்ஷன் ஃபார்மேஷன் ட்ரில்லும் சரி, பிளாட்டன் ஃபார்மேஷன் ட்ரில்லும் சரி, அட்வான்ஸ்க்கு தௌரான் தான். நம்ம எப்படி நம்ம டீமை வந்து ட்ரூப்ஸை அட்வான்ஸ் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டு சண்டை போடுறோம். ஒரு இடத்துல இருந்து நம்ம அடுத்த இடத்துக்கு சண்டை போடுறதுக்கு போயிட்டு அவங்க டிப்ளை ஆயிருக்காங்க, பட் நம்ம முன்னேறி போயிட்டு அவங்ககிட்ட சண்டை போடுறோம். ஸோ அப்போ நம்ம மேக்சிமம் என்ன பண்ணணும்னா பிளானிங் வந்து கம்பல்சரி ஹை லெவல் இருக்கணும். ஸோ அந்த பிளான் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னா மனசுல வச்சிருக்கணும்ன்றத பார்ப்போம். தியான்மே ரக்கனை வாலே பார்த்தேன். ஒன்னு ஜமீன் கி ஹாலாத், அதாவது அந்த ஏரியாவோட புவியோட அமைப்பு. அது என்ன, எப்படி இருக்கு அந்த ஏரியா? மலைப்பகுதியா, இல்ல காடுகள்லாம் நிறைய இருக்குமா, இல்ல மணல் பரப்பா? இந்த மாதிரி அந்த ஏரியாவோட அமைப்பு பக்கா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது டாஸ்க், நம்ம என்ன டாஸ்க்குக்காக அங்க போறோம்? நம்ம அந்த இடத்த கப்ஜா பண்ண போறோமா, இல்ல நம்ம அந்த இடத்துல போயிட்டு இன்கேஸ் ஏதாவது செய்தி க்ளூ ஏதாவது நாம அட்டாக் பண்ணிட்டு வந்துடணுமா, அவங்க மேல ரைடு மாதிரி அட்டாக் பண்ணிட்டு வாபஸ் வரணுமா, இல்ல அவங்கள பத்தி எதனா செய்தியை வந்து சேகரிக்க போறோமா? இந்த மாதிரி டாஸ்க் மேலதான் டிபெண்ட் இருக்கு. மூணாவது என்னாச்சுன்னா, இன்கேஸ் நம்ம அவங்க மேல போறோம், அச்சானக் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில ஏதாவது ஃபயர் கான்டாக்ட் ஆயிடுச்சு, அவங்க நம்மளை பார்த்துட்டாங்க, நம்ம போய் சேரத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய பெட்ரோலிங் வருது, அப்போ வந்துட்டு நமக்கும் அவங்களுக்கும் ஃபயர் கான்டாக்ட் ஆயிடுச்சுன்னா அப்ப அதை நம்ம எப்படி சமாளிக்குவோம்? அதையும் நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி வச்சிருக்கணும். மூணாவது, இன்கேஸ் அவங்க எந்த சைட்ல இருந்து ஃபயர் பண்ணுவாங்க, அவங்களுடைய ஃபயர் என்ன பிரகாரம் இருக்கு, எப்படி இருக்கும்? ஆர்டி ஃபயரா இருக்குமா, இல்ல ஸ்மால் வெப்பனா இருக்குமா, இல்ல சப்போர்ட் குரூப்ல இருக்குமா? அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்டே தெரிஞ்சு வச்சிருக்கணும்.
அதுக்கு இல்லாம நெக்ஸ்ட் பார்க்க போறதுன்னா இன்கேஸ் நம்ம அச்சானக் அவங்கள எவ்வளவு பயர் உண்டாக்க முடியும், அவங்கள எவ்வளவு வேகமா நம்ம அவங்களுடைய ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் பண்ணிட்டு அவங்கள தபாய்க்க முடியும். இந்த மாதிரி எல்லாம் ஃபர்ஸ்டே நம்ம பிளான் பண்ணிட்டு தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வரும். இந்த செக்ஷன் ஃபார்மேஷன் ட்ரில்லும் பேட்டர்ன் ஃபார்மேஷன் ட்ரில்லும் நம்ம ஆன் கிரவுண்ட் அப்ளை பண்ணியாச்சுன்னா நமக்கு மேக்சிமம் சக்சஸ் தான் கிடைக்கும். இப்ப இந்த செக்ஷன் ஃபார்மேஷன் ட்ரில் பேட்டர்ன் ஃபார்மேஷன் ட்ரில் இருக்கிற போது நம்ம ஒரு இடத்துல இருந்து ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அட்வான்ஸ் பண்ணிட்டு தான் போவோம். அதாவது நம்மளுடைய ட்ரூப்ஸ் நம்ம இன்ஃபென்ட்ரியில மினிமம் ஒரு ஸ்மால் டீம் எதுன்னாச்சுன்னா செக்ஷன் தான். செக்ஷன் லெவல்ல தான் சின்ன டீம். செக்ஷன் லீட் பண்றதுக்கு செக்ஷன் கமாண்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. செக்ஷன் கமாண்டரோட கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல்ல தான் அந்த செக்ஷன்ல இருக்கிற 10 பேரும் வேலை செய்வாங்க. நெக்ஸ்ட் லெவல் என்னாச்சுன்னா பிளட்டனோட கமாண்ட் பண்றதுக்கு ஒரு பிளட்டன் கமாண்டர் இருப்பாரு. ஸோ அந்த செக்ஷனை வந்து 10 பேரை லீட் பண்றதுக்கு இருக்கிற ஒரு செக்ஷன் கமாண்டர் தன்னுடைய ட்ரூப்ஸை எவ்வளவு பத்திரமா கூட்டு போறாரோ பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய டாஸ்கை வந்து சக்சஸா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிற போது நம்ம அட்வான்ஸ் பண்ணிட்டு போகும்போது மென் டு மென் பக்கா டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படி இருக்கிற போது நம்ம ஒரு மென் டு இன்னொரு மென் நடந்து போகும்போது அட்வான்ஸ் போகும்போது மினிமம் 5 கஜ் 4.6 மீட்டர் கம்பல்சரி டிஸ்டன்ஸ் வச்சே தரணும். அது இல்லாம இன்கேஸ் நம்ம பிளட்டானா அட்வான்ஸ் பண்ணிட்டு போறோன்ற போது இது வந்து ஒரு அந்த இடத்தோட அமைப்பை பொறுத்து சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா மலைப்பகுதியில வளைவு இருக்கும், இன்கேஸ் முன்னாடி தெரியாது பின்னாடி தெரியாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணும் டிகிரி டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகலாம். பட் மென் டு மென்ன்றது 5 கஜ்ன்றது கம்பல்சரியா நம்ம ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது ஆம்தோர் நார்மலாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு பயிராச்சுன்னா நம்மளுடைய ஜவான் எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரே வகை ஒரு இடத்துல க்ளோஸ் ஆயிடுவாங்க. அந்த ஒரு பழக்கம் இருக்கவே கூடாது. ஏன்னா ஒரு இடத்துல க்ளோஸ் ஆச்சுன்னா எனிமிக்கு நம்ம ஒரு டார்கெட்டை வந்து ஈஸியா விசிபிள் ஆகுற மாதிரி இருக்கும். அவங்க ஒரே ரவுண்ட்ல சப்போர்ட் குரூப் இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல் நம்மளுடைய கதையை அவங்க முடிச்சிருவாங்க. ஸோ நம்ம எப்பவுமே ஒரே தவறு க்ளோஸ் ஆகக்கூடாது. ஸோ இப்போ வந்து செக்ஷன் ஃபார்மேஷன் ட்ரில்லை பத்தி பார்ப்போம். செக்ஷன் ஃபார்மேஷன் ட்ரில் வந்து 6 வகைப்படும். 6 டைப்ஸ் ஆஃப் செக்ஷன் ஃபார்மேஷன் ட்ரில் இருக்கு பாருங்க, 6 வகை. ஃபர்ஸ்ட் ஒன்னு சிங்கிள் ஃபைல் ஃபார்மேஷன். ஃபர்ஸ்ட் என்னன்னா சிங்கிள் ஃபைல் ஃபார்மேஷன். செகண்ட் ஒன்னு ஃபைல் ஃபார்மேஷன். செகண்ட் ஒன்னு என்னன்னா ஃபைல் ஃபார்மேஷன். தேர்ட் ஒன்னு ஏரோ ஹெட் ஃபார்மேஷன். மூணாவது என்னன்னா ஏரோ ஹெட் ஃபார்மேஷன். நாலாவது டைமண்ட் ஃபார்மேஷன். நாலாவது என்ன இருக்குன்னா டைமண்ட் ஃபார்மேஷன். அஞ்சாவது ஸ்பேரட் ஃபார்மேஷன். அஞ்சாவது என்னன்னா ஸ்பேரட் ஃபார்மேஷன். ஆறாவது எக்ஸ்டெண்டட் லைன் ஃபார்மேஷன். இந்த மாதிரி செக்ஷன் ஃபார்மேஷன் ட்ரில் வந்து 6 வகையா இருக்கு. இப்ப நம்ம 1 by 1 இதை யூஸ் பண்றதுனால நம்ம எந்த இடத்துல நாம யூஸ் பண்றதுனால இதுல மேக்சிமம் பெனிஃபிட் கிடைக்கும். இன்கேஸ் எந்த இடத்துல நம்ம இதை தவறா யூஸ் பண்ணியாச்சா அதனால நமக்கு என்ன லாஸ் ஆகுன்றத பத்தி பார்ப்போம். வாங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபைல் ஃபார்மேஷன். இதுதாங்க சிங்கிள் ஃபைல் ஃபார்மேஷனோட ஸ்ட்ரக்சர். सिंगल फाइल फॉर्मेशन नेத்து இதுக்கு முன்னாடி क्लासல பார்த்தோம். एक जवान का फ्रंटेज आके वो बाकी जवान उसका पीछे ஒருத்தரோட பேஸ் முன்னாடி இருக்கும், பாக்கி அவனுடைய பின்னாடி बिल्कुल ஒரே லைன்ல கவர் பண்ணிட்டு இருக்காங்க, பின்னாடி ஒளிஞ்ச மாதிரி இருக்காங்க. அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் சிங்கிள் ஃபைல் ஃபார்மேஷன் சொன்னோம். அதாவது एक ஃபைல் ஃபார்மேஷன். சோ இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ரைபிள்மேன் 1 இருப்பாரு, அதுக்கு அடுத்து ரைபிள்மேன் 2, அதுக்கு அப்புறம் ரைபிள் நம்பர், அதுக்கு அப்புறம் செக்ஷன் கமாண்டர், அதுக்கு அப்புறம் ரைபிள்மேன் நம்பர் 3, ரைபிள்மேன் நம்பர் 4, RL நம்பர் 1, RL நம்பர் 2, செக்ஷன் 2AC, செக்ஷன் LMG1, LMG2. இத வந்து நம்ம ரெண்டு குரூப்பா பண்ணலாம். இது ஃபுல்லும் இங்க வரைக்கும் என்ன இருக்குன்னா இது வந்து அசால்ட் குரூப். இது வந்து சப்போர்ட் குரூப். ஒரு செக்ஷன்ல ரெண்டு குரூப் இருக்கும். ஒன்னு அசால்ட் குரூப், அதாவது செக்ஷன் கமாண்டர் வித் ரைபிள்மேன் 1, 2, 3, 4 இவங்களை வந்து நம்ம அசால்ட் குரூப்னு சொல்லுவோம். அதே மாதிரி செக்ஷன் 2AC வித் RL 1 and 2, LMG 1 and 2 இவங்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா சப்போர்ட் குரூப். செக்ஷன் கமாண்டர் வித் ரைபிள்மேன் 1, 2, 3, 4 இவங்க 5 பேரும் அசால்ட் குரூப். செக்ஷன் 2AC வித் RL நம்பர் 1, 2, LMG நம்பர் 1, 2 இவங்க சப்போர்ட் குரூப். இப்படிதான் நம்ம ஒரு செக்ஷனை ரெண்டா டிவைட் பண்ணலாம். இப்படிதான் இருக்குங்க நம்ம
சிங்கிள் ஃபைல் ஃபார்மேஷனோட ஸ்ட்ரக்சர். பட் இதனால என்ன ஃபாய்தா? இப்போ வந்து பாருங்க, சிங்கிள் லைன் இருக்கிறதுனால தங் கிராஸ் தான், இல்லைன்னா ஃபைல் 4 கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இன்கேஸ் 2 பக்கமும் நிறைய ஹைட்டான ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு, சின்ன வழியே தான் இருக்கு. அப்ப வந்து நம்ம எக்ஸ்டெண்டா நடக்க முடியாது, ஏறி இறங்குறது ரொம்ப டைம் ஆகும். அதனால நம்ம இந்த மாதிரி ஒரே லைன்ல போயிடுச்சுன்னா ஈஸியா இருக்கும். ரெண்டாவது என்னாச்சுன்னா, முன்னாடி இருந்து என்பிளேட்டட் ஃபயர், அதாவது ஒரு கார்னர் டு கார்னர் ஃபயர் பண்றாங்கன்ற போது நமக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஃப்ரண்ட்ல இருக்க இந்த சைட்ல எல்லாம் ஃபயர் பண்ணாலே வேஸ்டா போகும். நம்ம மேல எந்த ஒரு மேஜர் எஃபெக்ட் கிடைக்காது. இதுல இருந்து நம்ம ஈஸியா தப்பிச்சுக்கலாம். மூணாவது பாருங்க, இது வந்து எனிமிக்கு வந்து டார்கெட் சின்ன டார்கெட்டா தான் தெரியும். நம்ம அட்வான்ஸ் பண்ணிட்டு வரும்போது முன்னாடி இருந்து பாக்குற போது ஒரே ஆள் நடக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால அவங்களுடைய டார்கெட் வந்து நமக்கு, நம்மளுடைய டார்கெட் எனிமிக்கு வந்து எப்படி இருக்குன்னா சின்ன டார்கெட்டா இருக்கும். இதோட பிளஸ் பாயிண்ட்டுங்க. மைனஸ் பாயிண்ட் இதனால என்ன நமக்கு லாஸ்ன்னு பார்த்தாச்சுன்னா பாருங்க, இங்க முன்னாடி இருக்கிறதுனால இன்கேஸ் முன்னாடி இருந்து ஃபயர் பண்ணியாச்சு, ஃப்ரண்டியல் ஃபயர் பண்ணியாச்சுன்னா மேஜர் எஃபெக்ட் நம்ம ஃபுல் எல்லாருமே எஃபெக்ட் ஆகும். ஃப்ரண்டியல் ஃபயர்ல நமக்கு நிறைய எஃபெக்ட் ஆகும். இன்கேஸ் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இன்கேஸ் நம்ம கூட எனிமி கூட ஃபயர் கான்டாக்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய ஃபுல் ஃபயரை இதே ஃபார்மேஷன்ல அவங்க மேல கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம ஃபார்மேஷனை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணணும், இல்லைன்னா ஒன் லெஃப்ட் ரைட் ஆனா மட்டும்தான் நம்மளுடைய ஃபுல் ஃபயர் எஃபெக்டை வந்து அவங்க மேல போட முடியும். இது ரெண்டு நமக்கு மைனஸ் பாயிண்டும் இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம், ஃபைல் ஃபார்மேஷன். இந்த போட்டோலயே உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு செக்ஷன் ஃபைல் ஃபார்மேஷன்ல அட்வான்ஸ் ஆகுதுன்ட்டு. ஸோ மேல இருக்கிறது பாருங்க, ஒரு 2 லைனை போகுது. ஃபைல் என்ன நேத்தே சொல்லியாச்சு, ஃபைல் என்னன்னா நேத்தே சொல்லியாச்சு. அதாவது தோ ஜவான்கா ஃப்ரண்டேஜ், அதாவது 2 பேரோட ஃப்ரண்ட் ஃபேஸ் ஃப்ரண்ட்ல இருக்கும், பாக்கி எல்லாம் அவங்க பின்னாடி என்னது கவர் அப் பண்ணிட்டு முன்னாடி இருந்து பாக்குறது ஒரே ஆள் தெரியுற மாதிரி தான் இருப்பாங்க. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபைல்னு சொல்லுவோம். ஸோ இதுல எப்படி இருக்காங்கன்னா, ரைபிள்மேன் 1, ரைபிள்மேன் 2, செக்ஷன் கமாண்டர் ரைபிள்மேன் நம்பர் 3, ரைபிள்மேன் நம்பர் 4, செக்ஷன் 2AC, RL1, LMG1, RL2, LMG2. இந்த மாதிரி 2 லைன் ஜிக்ஸாக்ல இருக்காங்க. நீங்க மேல இருக்கிற இந்த போட்டோவை பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதால நமக்கு என்ன ஃபாய்தா, என்ன நுக்சான், என்ன பிளஸ் பாயிண்ட், என்ன மைனஸ் பாயிண்ட். சேம் இது சின்ன ட்ரூப்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் இடம் இருந்தாலே நம்ம ஈஸியா நம்ம கிராஸ் பண்ணிட்டு போயிடலாம். நார்மல் அப்டிக்கல் எல்லாம் கிராஸ் பண்றது ரொம்ப ஈஸி. இதே மாதிரிதான் என்பிளேட்டட் ஃபயர்ல எப்படி நம்ம சிங்கிள் ஃபைல் ஃபார்மேஷன்ல என்பிளேட்டட் ஃபயர்னால நமக்கு எஃபெக்ட் கம்மியாச்சோ, அதே மாதிரி இதுலயும் நமக்கு எஃபெக்ட் கம்மியா தான் ஆகும். மூணாவது என்ன ஆச்சுன்னா, நம்ம எனிமிக்கு மேல இருந்து பாக்குற போது அவங்க சின்ன டார்கெட்டா இருப்போம், அதனால மேஜர் எஃபெக்ட் நம்ம மேல விழாது. இதோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தாச்சுன்னா, சேம் ஃப்ரண்டியல் ஃபயர்ல இருந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட்ல இருந்து ஃபயர் பண்ணியாச்சுன்னா நமக்கு மேக்சிமம் எஃபெக்ட் கிடைக்கும். ரெண்டாவது என்னச்சுன்னா, நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஃபுல் ஃபயர் சப்போர்ட் குரூப் இதெல்லாம் இருக்கு. சப்போர்ட் குரூப் எல்லாம் நம்ம அவங்க மேல இன்கேஸ் ஃபயர் கண்டக்ட் ஆயிட்டு நம்ம போடுற போது மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு டைம் இருக்கும். அதுக்குள்ள அவங்க நம்ம மேல மேக்சிமம் ஃபயர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுதான் ஃபைல் ஃபார்மேஷனோட நமக்கு இருக்கிற ஃபாய்தா அண்ட் நுக்சான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஏரோ ஹெட் ஃபார்மேஷன். ஏரோ ஹெட் ஃபார்மேஷன்ல பாருங்க, ஒரு ஏரோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரைபிள்மேன் 1, நெக்ஸ்ட் ரைபிள்மேன் நம்பர் 2, அதுக்கப்புறம் செக்ஷன் கமாண்டர். இவங்க 3 பேரும் ஒரு லைன்ல இருப்பாங்க. அதுக்கடுத்து பாருங்க RL1, RL2, ரைபிள்மேன் நம்பர் 4. இவங்க லெஃப்ட் சைட்ல ஒரே லைன்ல திரிச்சால் இருப்பாங்க. அதே மாதிரி இங்க இதுல ரைபிள்மேன் நம்பர் 3, செக்ஷன் 2AC, அதுக்கடுத்தது LMG1, LMG2. இவங்க இந்த திரிச்சால் இருப்பாங்க. ஸோ இதை பாக்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்கு, ஒரு ஏரோ மாதிரி இருக்கு. ஏரோவோட ஃபேஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஏரோ ஹெட். ஒரு ஏரோவோட ஹெட் எப்படி இருக்குமோ அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதுனால இது என்ன சொல்லுவோம், நம்ம ஏரோ ஹெட் ஃபார்மேஷன் சொல்லுவோம். இதனால என்ன பிளஸ் பாயிண்ட், ஏரோ ஹெட் ஃபார்மேஷனால நமக்கு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தாச்சுன்னா, நம்ம ஓப்பன் ஆயிட்டு இருக்கிறதுனால மேக்சிமம் ஃபயர், நம்மளுடைய ஃபுல் ஃபயர் சப்போர்ட் எனிமி மேல ஃபயர் பண்ணலாம். ஏன்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும், யாரும் ஒருத்தருக்கு முன்னாடி மேக்சிமம் இல்லை, அதனால நம்ம ஏரியா நிறைய கவர் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்ல ஃபுல் ஃபயர் சப்போர்ட் அவங்க மேல போடலாம். நெக்ஸ்ட்
குழி மைதானம், அதாவது ஓப்பன் பிளேஸ்ல வந்துட்டு ஒரு செக்ஷனை அட்வான்ஸ் பண்றதுக்கு இதுதான் பெஸ்ட் ஃபார்மேஷன். ஒரு ஓப்பன் பிளேஸ்ல ஒரு செக்ஷனை ப்ரொடெக்ஷனோட அட்வான்ஸ் பண்ணிட்டு நம்ம டார்கெட் வரைக்கும் போகணுன்ற போது என்னது, இந்த ஃபார்மேஷன் தான் பெஸ்ட் ஃபார்மேஷன். இந்த ஃபார்மேஷன்ல நமக்கு மேக்ஸிமம் அச்சா டெப்த் கிடைக்கும். இன்கேஸ் ஃப்ரண்ட் இருக்கிற நம்ம ரைபிள்மேன் மேல ரைபிள்மேன் 1 and 2 மேலது இன்கேஸ் ஃபயர் ஸ்டார்ட் ஆகுதுன்ற போது நம்ம பேக்ல இருக்கிற பார்ட்டி எல்எம்ஜி சப்போர்ட் குரூப் என்ன பண்ணும், மேக்ஸிமம் டெப்த் யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபயர் சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம மேக்ஸிமம் அவங்க மேல அட்டாக் பண்ணலாம். இதுக்கான சான்சஸ் இதுல ரொம்ப அதிகமா இருக்கு. மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பாக்கும்போது, டைமண்ட் ஃபார்மேஷனை கம்பேர் பண்ற போது இதுல வந்து கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா செக்ஷன் கமாண்டர் 3வது இடத்துல இருப்பாரு, பாக்கி செக்ஷன்ஸ் வந்து என்ன ஆயிருக்குன்னா 2 ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. பாக்கி இதே மாதிரி நமக்கு ரைபிள் இது சிங்கிள் ஃபைல் ஃபார்மேஷனா இருக்கட்டும், ஃபைல் ஃபார்மேஷனா இருக்கட்டும், நமக்கு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா எல்லா ஜவானும் இக்கட்டா இருப்பாங்க, அதாவது ரொம்ப ஓப்பன் ஆகாம அவங்க ஒரே நேர்கூட்டில் இருக்கிறதுனால நம்ம ஈஸியா யாருக்கு என்ன ஆர்டர் கொடுக்கணுமோ அதை வந்து கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் மேக்சிமம் வேகமா ரீச் ஆகும். அதனால அவங்க ஆக்ஷன் செஞ்சுட்டு நம்ம சக்சஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்க போயாச்சுன்னா, நெக்ஸ்ட் என்னன்னா நமக்கு டைமண்ட் ஃபார்மேஷன். டைமண்ட் ஃபார்மேஷன் பாருங்க, அந்த ஃபார்மேஷனோட ஸ்ட்ரக்சரை பாருங்க. மேல இந்த போட்டோல உங்களுக்கு கிளியரா தெரியும், டைமண்ட் ஷேப்ல இருக்கு. ரைபிள்மேன் 1, ரைபிள்மேன் நம்பர் 2, செக்ஷன் கமாண்டர், அதுக்கப்புறம் சேம் லெப்ட்ல உங்களுக்கு வந்துருவாங்க ரைபிள்மேன் நம்பர் 3, RL1, RL2. அதே மாதிரி ரைட்ல எடுத்தாச்சுன்னா ரைபிள்மேன் நம்பர் 4, LMG1, LMG2. சேம் செக்ஷன் கமாண்டருக்கு பின்னாடி உங்களுக்கு யார் வராங்க, செக்ஷன் 2AC. இந்த ஷேப்பை பார்க்கும்போது நமக்கு என்ன வரும், டைமண்ட் ஷேப்ல வரும். இதனால தான் நம்ம இதை டைமண்ட் ஃபார்மேஷன் சொல்றோம். ஸோ இந்த ஃபார்மேஷனால நமக்கு என்ன பிளஸ் அண்ட் மைனஸ் பார்ப்போம். इनप्लेटेड पैसे ज्यादा नुकसान नहीं है, ஏன்னா சேம் இதுக்கு ஃபைல் ஃபார்மேஷன் மாதிரி தான் இருக்கு. பட் இது என்ன இருக்கு, 3 லைன்ல இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்ல பாருங்க, ரைபிள்மேன் நம்பர் 3, RL1, RL2 இருப்பாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல்ல ரைபிள்மேன் 1, 2, செக்ஷன் கமாண்டர் அண்ட் செக்ஷன் 2AC. நெக்ஸ்ட் லாஸ்ட்ல என்ன இருப்பாங்கன்னா ரைபிள்மேன் நம்பர் 4, LMG1, 2. இது வந்து 3 லைன்ல தீனூத்தில இருக்கிற மாதிரி தெரியுது அப் அண்ட் டவுன்ல இருந்தாலே. அதனால இதனால இன்பிளேட்டட் ஃபயர்ல இருந்து நமக்கு மேக்ஸிமம் எஃபர்ட் கிடைக்காது. ஏரோவிட்ட கம்பேர் பண்ற போது, ஏரோவிட் ஃபார்மேஷனை கம்பேர் பண்ற போது இதுல வந்து கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் ஈஸி. 3 லைன்ல இருந்தாலே 2 லைனும் செக்ஷன் கமாண்டருக்கு கிட்ட இருக்கிற மாதிரி தெரியுது. செக்ஷன் கமாண்டோட சவுண்ட் வந்து மேக்ஸிமம் லாஸ்ட் வரைக்கும் ரீச் ஆயிடும். அதனால இது கமாண்ட் அண்ட் கண்ட்ரோலுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மூணாவது என்னன்னா, மேக்ஸிமம் ஃபயர் சப்போர்ட் வந்து 4 ஆல்ரவுண்ட் டிஃபென்ஸ்ன்ற மாதிரி நம்ம எல்லா சைடும் நமக்கு ஃபயர் கவர் பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டு போகலாம். இது இதுல இருக்கிற பிளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட் என்ன, நுக்ஷான். நம்ம இதனால நமக்கு என்ன லாஸ்ன்னு பார்த்தாச்சுன்னா, துஷ்மன் கா ஃப்ரண்டியர் ஃபயர் சேம் ஒரே லைன்ல இருக்கிறதுனால ஃப்ரண்ட்ல இருந்து அவங்க கரெக்டா எய்ம் எடுத்து ஃபயர் பண்றதுனால நமக்கு மேக்ஸிமம் நுக்ஷான் இருக்கு, மேக்ஸிமம் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இன்கேஸ் ஃபயர் கண்டக்ட் ஆச்சானா நம்ம ஒரே லைன்ல இருக்கிறதுனால லாஸ்ட்ல இருக்கிற ஆளோட ஃபயர் உடனே நம்ம அவங்க மேல ஃபயர் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஃபார்மேஷனை பிரேக் பண்ணிட்டு லெஃப்ட் ரைட்ல பொசிஷன் எடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபயர் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கான டைம் நம்ம எவ்வளவு குயிக்கா ரியாக்ஷன் பண்ணாலும் அதுக்குள்ள அவங்க நம்ம மேல மேக்ஸிமம் ஃபயர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபுல் ஃபயர் சப்போர்ட் வந்து நம்ம எனிமி மேல போறது நமக்கு லாஸா தான் தெரியும் இந்த டைமண்ட் ஃபார்மேஷன்ல. நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் பார்த்துச்சுன்னா ஸ்பியர் ஹெட் ஃபார்மேஷன். ஸ்பியர் ஹெட் ஃபார்மேஷன். ஸோ அஞ்சாவது என்னது, ஸ்பியர் ஹெட் ஃபார்மேஷன். இதுல பாருங்க பொசிஷன் எப்படி இருக்குன்ற போது நீங்க போட்டோல பாக்குற போது தெரியும். ரைபிள்மேன் 1, ரைபிள்மேன் நம்பர் 2, செக்ஷன் கமாண்டர், அதுக்கப்புறம் ரைபிள்மேன் நம்பர் 3 லெஃப்ட்ல இருப்பாரு, ரைபிள்மேன் நம்பர் 4 ரைட்ல இருப்பாரு. சேம் அதுக்கப்புறம் சேம் லைன்ல இருக்கிற மாதிரி யார் இருப்பாங்க, RL1, RL2, செக்ஷன் 2AC, LMG1, LMG2. ஸோ இதுல 2 ஸ்பிரிட்ன்ற மாதிரி நம்ம பறக்கும் போது ரெக்க என்ன பண்ணுவோம், கழுத்து முன்னாடி இருக்கும், கால் எல்லாம் பின்னாடி இருக்கும், பட் ரெக்க மட்டும் சைட்ல இருக்கும். பறக்காம நேர போகும்போது எப்படி இருக்கு அதே மாதிரி இருக்கு. 2 ரைபிள்மேன் 3யும் 4ம் சைட்ல. அதனால தான் இது என்ன ஸ்பியர் ஹெட் ஃபார்மேஷன் சொல்றோம். ஸோ இந்த ஃபார்மேஷனோட பிளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்ப்போம். பிளஸ் பாயிண்ட், ஏரோஹெட் ஃபார்மேஷனை கம்பேர் பண்ற போது இது ஃப்ரண்டியல் ஃபயர் எஃபர்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஃப்ரண்ட்ல இருந்து ஃபயர் பண்றதுனாலையும் இது ஏரோஹெட்ன்ற போது நமக்கு என்பிளேட்டட் ஃபயரோட
எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரெண்டாவது செக்ஷன் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் கொடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா ஒரே லைன்ல இருக்காங்க, அதனால கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் வந்து ஈஸியா கிடைக்கும். மூணாவது ஆல்ரவுண்ட் டிஃபென்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது இல்லாம நமக்கு சப்போர்ட் குரூப் வந்து மேக்ஸிமம் பின்னாடி இருக்கிறதுனால இன் கேஸ் ஃபயர் கண்டக்ட் ஆச்சுன்னா அவங்க வேகமா ஒரே தாவ இருக்கிறதுனால வேகமா ஒரு நல்ல பிளேஸ்ல போயிட்டு சப்போர்ட் ஃபயர் பண்ணி நம்ம அசால்ட் குரூப்புக்கு இன்னும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த ஃபார்மேஷன்ல. இதுல என்ன லாஸ் பார்த்தாச்சுன்னா சேம் ஒரே லைன்ல இருக்கிறதுனால ஃப்ரண்டியல் ஃபயர்ல வந்து ரொம்ப எஃபெக்டா கிடைக்கும். ரெண்டாவது நம்மளுடைய ஃபயர் சப்போர்ட் ஃபுல்லும் எக்தம் எனிமி மேல ஃபுல்லும் ஃபயர் பண்ணிட்டு அவங்கள தபாய்க்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுதான் நமக்கு செக்ஷன் ஃபார்மேஷன் ட்ரில். நெக்ஸ்ட் வந்து ஆறாவது வந்து என்னதுன்னா எக்ஸ்டெண்டட் லைன் ஃபார்மேஷன். எக்ஸ்டெண்டட் லைன் ஃபார்மேஷன் நீங்களே பாருங்க, உள்ள 10க்கு 10 பேர் ஒரு சிங்கிள் லைன்ல இருப்பாங்க. ரைபிள்மேன் நீங்க மேல போட்டோவில் பார்த்தா உங்களுக்கு கிளியரா தெரியும். ரைபிள்மேன் நம்பர் 1, 2, RL1, 2, அதுக்கடுத்து செக்ஷன் கமாண்டர், அதுக்கடுத்தது ரைபிள்மேன் நம்பர் 3, செக்ஷன் 2AC, LMG1, LMG2, லாஸ்டா RL4. இப்படிதான் எக்ஸ்டர்னல் லைன்ல பார்ட் பண்ணிப்போம். இது எதுக்குன்னா மேக்சிமம் நம்ம டார்கெட்டுக்கு கிட்ட வந்த பின்னாடி எனிமி அப்ஜெக்ட் மேல மேக்சிமம் ஃபயர் சப்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பைனட் சார்ஜ் பண்றதுக்கு இந்த எக்ஸ்டர்னல் லைன் ஃபார்மேஷன் மேக்சிமம் நமக்கு சப்போர்ட் பண்ணும். இதை வச்சு நம்ம மேக்சிமம் என்ன பண்ணலாம்னா நம்ம டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணலாம். இதனால நமக்கு என்ன லாஸ் ஆகுதுன்னா ஒரே லைன்ல இருக்கிறதுனால எம்ப்ளாய்டட் ஃபைல்ல வந்து மேக்சிமம் நமக்கு லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இவ்வளவு தாங்க செக்ஷன் ஃபார்மேஷன் ட்ரில். 6 வகை. 1 சொல்லியாச்சு சிங்கிள் ஃபைல் ஃபார்மேஷன், 2வது ஃபைல் ஃபார்மேஷன், 3வது ஏரோஹெட், 4வது டைமண்ட், 5 ஸ்பியரட், 6வது எக்ஸ்டெண்டட் லைன் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி பிளட்டன் ஃபார்மேஷன். பிளட்டன் ஃபார்மேஷன் 3 வகையை பண்ணலாம், 4 வகையை பண்ணலாம். 1 1 அப், 2 2 அப், 3 அசால்ட், 3 அப் அசால்ட், 4 சிங்கிள் ஃபைல் ஃபார்மேஷன். 1 அப் பண்றபோது என்ன பண்ணும், ஃபர்ஸ்டே தெரியும் உங்களுக்கு, ஒரு செக்ஷன்ல ஒரு பிளட்டன்ல 3 செக்ஷன் இருக்கு. ஸோ 1 அப் பண்றபோது ஒரு செக்ஷன் லீடு பண்ணும் பாயிண்ட் செக்ஷன், பாக்கி 2 செக்ஷன் அந்த செக்ஷனுக்கு வந்து 2 முன்னாடி வர செக்ஷனுக்கு டெப்த் ஆயிட்டு இருக்கும். இன்கேஸ் ஃப்ரண்ட்ல இருக்கிற செக்ஷன் மேல ஃபயர் கண்டக்ட் ஆயிடுச்சுன்னா பின்னாடி இருக்கிற 2 செக்ஷனும் ரிசர்வா இருந்துட்டு அவங்க டெப்த் கொடுத்து அவங்களுக்கு ஃபயர் சப்போர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 2வது 2 அப். 2 அப் பண்றது பிளட்டன் கமாண்டரோட திங்கிங் ஓப்பர் நிருபர். இது எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம், நமக்கு ஓப்பன் பேஸ் இருக்கு, அது இல்லாம நமக்கு டாஸ்க் மேல இது நிபந்தனை, நமக்கு இருக்கிற டாஸ்கை பொறுத்து நம்ம 2 அப் யூஸ் பண்ணுவோம். 2 அப் பண்ற போது 2 செக்ஷன் லீடர் இருக்கும். ஒரு செக்ஷன் அந்த 2 செக்ஷனுக்கு டெப்தா பின்னாடி இருந்து வேலையை அட்வான்ஸ் பண்ணும். 3வது அசால்ட். அப்ஜெக்ட்க்கு கிட்ட வந்துட்டு பின்னாடி ஃபுல் ஃபயர் சப்போர்ட் அப்ஜெக்ட் மேல விடணும், இல்லைன்னா பைனட் சார்ஜ் அப்ஜெக்ட் மேல பண்ணன்ற போது என்ன பண்ணுவோம், நம்ம ஃபுல் பிளட்டனும் 3 செக்ஷனும் எக்ஸ்டர்னல் லைன்ல ஃபார்ம் ஆயிட்டு அப்ஜெக்ட் மேல தபாவ் இல்லைன்னா ஃபயர் பண்ணும். 4வது சிங்கிள் ஃபைல் ஃபார்மேஷன். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் சிங்கிள் ஃபைல் ஃபார்மேஷன் எப்பவுமே தங்கு ராஸ்தா டீப் ஃபைல் இல்லைன்னா 4 இந்த மாதிரி கிராஸ் பண்ற போது வேகமா கிராஸ் ஆகிறதுக்காக நம்ம என்னத்தை யூஸ் பண்ணுவோன்ற போது சிங்கிள் ஃபைல் ஃபார்மேஷனை தான் யூஸ் பண்ணுவோம். இதுதாங்க நம்ம செக்ஷன் ஃபார்மேஷன் அண்ட் பிளட்டன் ஃபார்மேஷன். இந்த செக்ஷன் ஃபார்மேஷன் பிளட்டன் ஃபார்மேஷன் ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு, அட்வான்ஸ்க்கு தௌரான் தான் நம்ம இஸ்துமால் பண்ணுவோம். எதை பொறுத்து அமையன்ற போது நம்ம சொல்ற போது புவியோட அமைப்பு, நம்ம போற இடத்தோட அமைப்பு, ஸ்ட்ரக்சரு, அது இல்லாம டாஸ்க்கு, நேரம், இதை பொறுத்து தான் அமையும். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு பிளட்டன் கமாண்டரும் அந்த பிளட்டன் கமாண்டருக்கு அண்டர்ல வேலை செய்யற செக்ஷன் கமாண்டர்ஸ் எல்லாமே மேக்சிமம் நாலேஜ், அது இல்லாம கிரவுண்ட் ஒர்க்கு, இந்த சின்ன சின்ன டாக்டிக்ஸ், ட்ரில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இந்த செக்ஷன் ஃபார்மேஷனையும் பிளட்டன் ஃபார்மேஷனையும் கண்டினியூ பண்ணியாச்சுன்னா நாம தேவையான அளவு சக்சஸ் குறுகிய டைம்ல சின்ன நேரத்துல அடைஞ்சு நம்மளுடைய நாட்டுக்கும் நம்மளுடைய பட்டாலியனுக்கும் நம்ம பெருமையை சேர்க்க முடியுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாச்சுன்னா மறக்காம
கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய டவுட்டை பக்கா நம்ம கிளியர் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த்.